என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகின்றார். தன்னை நாளும் தருகின்றார். தோள்களில் நம்மை தாங்குவார். துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம். வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய நாளில் நாங்கள் இத்திருப்பலியில் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். முக்கியமாக இந்த திருப்பலியினூடாக நாங்கள் பல கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடி நிற்போம். இந்த சமுதாயத்திலே சொல்லனா துன்பங்களில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நினைத்து மன்றாடுவோம். அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் ஆண்டவர் தாமே கொடுக்க வேண்டும் என்றும், அவரோடு இருந்து அவர்களோடு இருந்து அவர்களுடைய கஷ்டங்களை அவர்களிடமிருந்து எடுத்து அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை வழங்க வேண்டும் என்று இந்த திருப்பலியினூடாக மன்றாடி நிற்போம். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோமோ அவர்களை சிறப்பான முறையில் நினைத்து மன்றாடவும். எங்களிடம் பல தரப்பட்ட பேர் எங்களுக்காக வேண்டும்படி கேட்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து திருப்பலியினூடாக நாங்கள் அவர்களுக்காகவும் செபித்து நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணரான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கேட்டருளும். உம் திருமகன் சிந்திய இரத்தத்தால் நீர் மீட்டு கொண்ட உம்மக்கள் உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 26 தொடக்கம் 33 முடிய. அந்நாட்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது:
சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்புச் செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல இவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவற்றை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈர்ந்தெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்தது நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இரும்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர், குயவன் கலத்தை போல அவரை நொறுக்குவீர். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 திருவசங்கள் 1 தொடங்கி 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது,
நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியாது. தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தால் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தமது வார்த்தையினால் உறுதி செய்கின்றார். அதாவது அவரே எங்களுக்கு முழுமையான ஒரு உண்மையை எடுத்து காட்டுகின்றார். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இந்த உலகில் வாழும்போது மறு உலகத்தை பற்றி நினைப்பது மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. அதாவது நாங்கள் இறப்பு என்பதை நினைப்பது குறைவு. அது மிகவும் கடினமாக இருக்கும். எங்களுக்கு அதை நினைத்து பார்க்கும்போது அது எப்படி வரும், என்ன வரும், எப்படி அது என்ன செய்ய போகின்றது எங்களோட வாழ்க்கையில் என்பது மிகவும் கடினமாக இருக்குது. நாங்கள் யோசிக்க மாட்டோம் அதை பற்றி. அதை பற்றியான சிந்தனை வரும்போது நாங்கள் வேறு சிந்தனைகளுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திசை திருப்புவோம். ஒரு இறப்பு வீடு வரும்போது நாங்கள் அதை மட்டும் சிந்திப்போம். எங்களுடைய இறப்பை பற்றி சிந்திக்க நாங்கள் ஒரு நாளும் துணிய மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கும் இந்த உலகத்தை விட்டு போகும் காலம் வரும். ஆனால் நாங்களும் இந்த உலகத்துக்கு ஒரு நிரந்தரமானவர்கள் அல்ல. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவர் இயேசு எங்களை ஆயத்தப்படுத்துகின்றார் அதற்காக. இன்றைய வாசகங்கள் அதை பற்றியே சொல்லப்படுகின்றது. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று எங்களை பார்த்து இயேசு சொல்லுகின்றார். என்றால் மறு உலகத்தை பற்றி எங்களுக்கு விவரித்து காட்டினார். ஆண்டவர் இயேசு போன பிறகு அந்த உலகத்தில் எப்படிப்பட்டதாக இருக்க போகின்றது, எங்களுடைய வாழ்வு என்ன மாதிரி இருக்க போகின்றது, நாங்கள் முழுமையாக இயேசுவில் விசுவாசம் வைத்தவர்களாக அந்த மறு இடத்துக்கு போகும்போது, அதாவது தந்தை வாழும் இல்லம் எப்படி இருக்கும்னா நிறைய உறைவிடங்கள் இருக்குதாக எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அந்த உறைவிடங்கள் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்படுகின்றது. நாங்கள் அங்கே போய் இளைப்பாற எங்களுக்கு ஒரு இடம் இருப்பதாக இயேசு சொல்லி இருக்கின்றார். இயேசு அதை எங்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிற, நம்பிக்கையோடு நினைங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையானது வெறுமனே ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையாக மாறுகின்றது. அவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு இடம் ஏற்பாடு செய்வேன், அது செய்த பிறகு நான் உங்களை அழைத்து கொள்வேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த போகும் வழியானது யாருடைய வழியாக இருக்கின்றது என்று இயேசுவே சொல்லுகிறார். அந்த வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொல்லுகின்றார். அதாவது அவராகவே அந்த போகும் இடத்திற்கு வழியாக இருக்கின்றார். அவருடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகின்றோம். அவரே உண்மையாக இருக்கின்றார், வழியாக இருக்கின்றார், வாழ்வாக இருக்கின்றார். எங்களுக்கு தேவையான அனைத்தையும் சொல்லி தருபவராக இருக்கின்றார். அந்த மறுவுற வாழ்வுக்கு அவர் வழி இல்லாமல், அவர் வழியின்றி எங்களுக்கு தந்தையிடம் போகிறதுக்கு வழியும் எங்களுக்கு தெரியாது. முழுமையாக இயேசுவே எங்களுக்கு அந்த வழியும் வாழ்வும் உண்மையுமாக இருந்து எங்களை வழி நடத்துகின்றார். எனவே இதில் நாங்கள் முழுமையான நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு அந்த மரணம் என்பதை ஒரு நாளும் நாங்கள் தவிக்க முடியாது. ஆனால் அது வரும் முன் நாங்கள் அதற்காக ஆயத்தப்படுத்தலாம். அதுக்கு பிறகு வரும் வாழ்க்கைக்காக முழுமையாக நாங்கள் ஆயத்தப்படுத்தியவர்களாக ஆண்டவரிடம் மன்றாடவும் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை அந்த முடிவில்லாத வாழ்க்கைக்கு போகிறதுக்கு முதல்ல அதுக்கு தயார் செய்ய தந்த இந்த வாழ்க்கையை நாங்கள் நல்ல முறையில் தயார் செய்ய ஆண்டவர் தாமே எனக்கு வழியும் வாழ்வும் உண்மையுமாக இருந்து என்னை வழி நடத்த வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா,
எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் சுயநலம் மறந்து மனித நேயத்திலும் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்க தேவையான அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளிலும் உம்மிலுள்ள நம்பிக்கை எம்மை விட்டு அகன்று போகாமல் நீரொருவரே எம் அரண், உம்மிலேயே நாம் எமது மேலான பாதுகாப்பை கண்டடைய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து எமது குடும்ப வாழ்வில் உண்மையான உறவு மலரவும் இறை பிரசன்னம் எம் குடும்பத்தில் நிலைத்திருக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர் அனைவரும் இறை பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து உமது இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து இந்த நேரம் செவிப்போம். பரம்பொருளே இறைவா, எங்கள் வாழ்வில் சொல்லொன்னா தேவைகள் அனைத்தையும் நாங்கள் பாதம் வைத்து மன்றாடும் இந்த நேரம் நீரே எங்களுக்கு வாழ்வாக இருந்து, வழியாக இருந்து, உண்மையாக இருந்து எங்களை வழி நடத்தும். எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமே புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்ஸி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். பல வரங்கள் தந்து
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் ஏற்புரையராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.